ஒரு வழக்கு போட்டான். புஷியானந்த் எடுத்தேன் பாரு ஒரு ஓட்டம்னா, ஒரே வழக்கு. ஆத அர்ஜுனா நான் உசுருக்கு ஒரு ஆபத்துனா கடல் மேடி ஓடுவேன்டா என் கொய்யா அப்படின்னு ஓட்டான். ஒரு வழக்கு டேய் 224 வழக்குடா எங்க அண்ணன் சீமான் மேல. 224 வழக்கு. இந்த சாதாரண ஒரு சைபர் கிரைம் வழக்கு நீ பாய்ந்துட்ட. சைபர் கிரைம் வழக்குக்கு அமித்ஷாக்கு போனு. ஜி मेरे आपने जी वो कौन है கோனை சமாத பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெடி வைப்பாங்க. நகி பேட்டா பேட்டா எங்க மாத்தறாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. ஒரு வழக்குக்கு அமித்ஷாக்கு போனேன். ஒரு வழக்குக்கு அமித்ஷாவுக்கு தெரியுமா உங்களுக்கு? இந்தியாவினுடைய உச்சபட்ச அதிகாரம் படைத்த அமைப்பு எது சொல்லுங்க? தேசிய புலனாய்வு முகமை. இந்தியாவுடைய உச்சபட்ச அதிகாரம் படைத்த அமைப்பு. யார வேணாலும் தூக்கலாம், எப்ப வேணாலும் தூக்கலாம், எப்படி வேணாலும் விசாரிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். என் வீட்டுக்கு, என் தம்பி இடுமானம் கார்த்திக் வீட்டுக்கு, என்னுடைய சகோதரர் மதிவான் வீட்டுக்கு, தம்பி தென்னக விஷ்ணு வீட்டுக்கு ரைடு வந்தது. எந்த தலைவனாவது இப்படி சொல்லி பார்த்திருப்பீங்களா? என்னையே வந்துருச்சு, எங்க அண்ணனுக்கு போன் பண்றேன், என்னையே வந்துச்சு, போயிட்டு வாடா. என்னடா பெரிய என்னையே என்னடா பண்ணிடுவாங்க? போயிட்டு வாடா. என்னடா எடுத்தாங்க வீட்டுல? உங்க புத்தகத்தையும் வேற நம்ம வீட்டுல போடா. பெட்டெல்லாம் தூக்கி பார்த்தாங்க, கிச்சன்லாம் உருட்டினாங்க, மளிகை ஜாமா தான் இருந்துச்சாங்க. விசாரணைக்கு போனோம். விசாரணைக்கு போயிட்டு வந்து திருப்பி அழைச்சு போயிட்டு வாடா, தைரியமா போயிட்டு வாடா, என்னடா பண்ணிடுவாங்க என்று முடிஞ்சா என் வீட்டுக்கு வர சொல்லுடா அப்படி நான் சொன்னதை அதிகாட்ட சொல்லிட்டு வாடா என்று சொன்ன ஒரே தலைவன் எங்களுடைய சீமான்.